சார் வணக்கம். வணக்கம். சார் இன்னும் ஒரு 2, 3 வாரத்தில காதலர்கள் தினம் வரப்போகுது. காதல் அப்படின்னு சொன்னாலே நெறி நடிகர்கள் நமக்கு ஞாபகம் வருவாங்க. அதில முக்கியமா இந்த ஒரு பேர் யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. அப்போதுலருந்து இப்போ வரைக்கும். அவர் தான் இதயம் முரளி அவர்கள். ஏன்னா காதல் அப்படின்னு சொன்னாலே ஒரு நடிச்ச அந்த படத்தில லவ் ஃபெயிலியர் ஆயிருப்பாரு. அந்த ஒரு சீனு, முரளி அவர்களோட நடிப்பு இதெல்லாம் காதலர்களுக்கு அந்த டே அன்னைக்கு கண்டிப்பா ஞாபகம் வராம இருக்கவே இருக்காது. ஆனா இவருக்கு ஒரு காதல் இருந்தது. அது அந்த காதல் திருட்டு திருமணமா இருந்துச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. அது என்னங்க சார் அது? இவருக்கு ஒரு காதல் இருந்தது உண்மைதான். அது திருட்டு திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, முரளி அவர் ஆரம்பத்தில அவங்க அப்பா பேர் சித்தலிங்கய்யா. சித்தலிங்கய்யா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகால பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபலமான இயக்குனர், தயாரிப்பாளர், மிகப்பெரிய வெற்றி படங்களை குடுத்தவரு. முரளி ஒரு 12த் படிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முரளிக்கு படிப்பு வரல. அவங்க அம்மா மேல தான் முரளிக்கு ரொம்ப ரொம்ப பாசம். அம்மானா உயிர் முரளிக்கு. அம்மா சொல்றாங்க அப்பாகிட்ட, அதாவது சித்தலிங்கய்யாட்ட, இந்த மாரி உங்க கூட அசிஸ்டண்ட்டா வச்சுக்கங்க அப்படிங்கிறாங்க. அவர் வேணாம் படிக்கட்டும் அப்படிங்கிறாரு. இல்ல படிப்பு வரல, நீங்க அசிஸ்டண்ட்டா வச்சுக்கங்கன்னோன, அவர் அசிஸ்டண்ட்டா வச்சுக்கிறாரு. வேண்டா வெறுப்பா தான் முரளிய அசிஸ்டண்ட்டா வச்சுக்கிறாரு. முரளி பார்த்தீங்கன்னா, அப்பாகிட்டயே அசிஸ்டண்ட்டா வேலை பார்க்குறாரு. அசிஸ்டண்ட்டா வேலை பார்க்கும்போது, அந்த நடிகர்கள் வராங்க இல்லையா? அந்த நடிகர்களுக்கு குடுக்கப்படுற மரியாதை, அவங்க குடுக்கப்படுற உணவு, அவங்க ஸ்பாட்ல குடுக்கப்படுற ரெஸ்பெக்ட்லாம் பார்த்துட்டு, நம்மளும் ஏன் ஒரு நடிகனா வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசை முரளிக்கு வருது. அந்த ஆசை அது அவங்க அம்மாட்ட தான் சொல்றாரு. அவங்க அம்மா தான் செல்லம். செல்ல பிள்ளை. அதனால அம்மாட்ட போய் சொல்றாரு, "அம்மா நான் நடிக்கலாம்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னோனே, அவங்க அம்மா மறுபடியும் அவங்க அப்பாட்ட சொல்றாங்க, "நடிக்க வைங்க" அப்படின்னு. அவங்க அப்பா சொல்றாரு, "ஐயோ! என்ன விளையாட்டா இது? நீ என்னம்மா நீனு? நடிக்க வைங்கன்னா என்ன? ப ப ஒரு ஒரு பையன டக்குனு ஹீரோவா போட்டு நடிக்க வச்சிட முடியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "இல்ல நம்ம பையன் ஆசைப்படுறான். எத்தனையோ பேரை நீங்க அறிமுகப்படுத்தியிருக்கிறீங்க. நீங்க இந்த முரளியையும் நடிக்க வைங்க" அப்படின்னோனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முரளிய அவங்க அப்பா நடிக்க வைக்கிறாரு. முதல் படம் பார்த்தீங்கன்னா, முரளி நடிக்கிறாரு. முதல் படம் நடிக்கிற படத்துல முரளி முதல்ல நடிக்கும்போதே முரளிக்கு நெறைய காதுபடவே விமர்சனங்கள். அதாவது விஜய் ஆரம்பத்துல நாளை தீர்ப்பு நடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இவரெல்லாம் நடிக்க வந்துட்டாரு ஒரு தயாரிப்பாளர் டைரக்டரோட பையங்கிறதுனால அப்படிங்கிற விமர்சனங்கள் அன்னைக்கு விஜய் நடிக்கும்போது செட்லயே இருந்துச்சு விஜய்க்கு. அதே மாதிரியான விமர்சனங்கள் அன்னைக்கு முரளிக்கு இருந்துச்சு. "யோ கருப்பா இங்க வாயா" அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனங்கள் இருந்துச்சு. அவங்க அப்பா தான் தயாரிப்பாளர், அவங்க அப்பா தான் இயக்குனர். ஆனா கூட முரளிக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. முரளிக்கு இதனால எப்படின்னா, ஒரு தாழ்வு மனப்பான்மை முரளிக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி அந்த படத்தை நடிச்சு முடிக்கிறாரு. அந்த படத்தை தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே பார்க்குறாரு. பயங்கரமா பார்த்தீங்கன்னா, முரளிய ஆடியன்ஸ் கொண்டாட ஆரம்பிச்சுடுறாங்க. அப்ப இருந்து முரளிக்கு ஒரு நம்பிக்கை வந்துருது. நம்ம நிச்சயமா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. முரளியோட அப்பாவுக்குமே அந்த நம்பிக்கை வந்துருது. அடுத்தடுத்து முரளிய வச்சு படங்கள் அப்பா இயக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஒரு ஹீரோ சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாரு. நம்மளுடைய பையன்னும்போது அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் முரளிக்கு ஒரு காதல் கதை. அது எப்படின்னா, அதாவது கந்தான்னு ஒரு ஃப்ரெண்டு, முரளியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருக்கு ஒரு லவ். அந்த கந்தாங்கிற ஃப்ரெண்டுக்கு முரளி காதலுக்கு துணைக்கு போவார். ஃப்ரெண்டுக்கு துணைக்கு காதலிக்கு துணைக்கு போவார். அந்த ஃப்ரெண்டோடைய லவ்வர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு துணைக்கு ஒரு கேரக்டர் வருவாங்க. அந்த கேரக்டர் தான் ஷோபா. சார் அதாவது அந்த திருமணத்தில சொல்லுவாங்கல்ல, துணை மாப்பிள்ளை, துணை பெண்ணுன்னு. இந்த லவ் இதுலயும் இப்படி நடந்திருக்கு. நிச்சயமா நடக்கும்ல. நம்ம எத்தனை லவ் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு காதலிய பார்க்கும்போது, பல பேர் பார்த்தீங்கன்னா, துணைக்கு நண்பர்கள கூட்டு போவாங்க. இது இயல்பா உள்ளது. "மச்சான் வாடா, நான் ஃபிகர பார்க்க போறேன், லவ்வர பார்க்க போறேன், வாடா" அப்படின்னு கூட்டு போறதுன்னு. அந்த மாரி தான் ஒரு நண்பர் கூட்டு போயிருக்காரு. அவருடைய லவ்வர பார்க்கறதுக்கு. அங்க இவர் அந்த நண்பருக்கு இவர் துணை. அதாவது ஃப்ரெண்டு. அந்த காதலி இருக்காங்கல்ல, நண்பரோட காதலி. காதலியோட துணைக்கு வந்தவங்க தான் ஷோபா. இவங்க 2 பேரும் எப்படின்னா, அவங்க 2 பேரும் சந்திக்கும்போது, இவங்க 2 பேரும் தனியா உட்காந்து பேசுறது. யார் முரளியும் துணையும் பார்த்தீங்கன்னா, உட்காந்து பேசுறாங்க. ஜாலியா பேசும்போது, "நீங்க யாரு? நீங்க என்ன? நீங்க யாரு? நீங்க என்ன?" இப்படி பேசி பார்த்தீங்கன்னா, முரளிக்கும் ஷோபாங்கிறவங்களுக்கும் ஒரு காதல் ஏற்பட ஆரம்பிச்சுது. காதல் வந்துடுது. 2 பேரும் ஆணும் பெண்ணும் சந்திக்கிறாங்க. அது காதல்ல முடிஞ்சிருது. அந்த காதல் திருமணம் பண்ணணும்னு சொல்லும்போது, அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாங்க. அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட சொல்றாங்க. வழக்கம் போல பார்த்தீங்கன்னா, பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. நம்ம திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னும்போது, அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இப்போ தான் வளர்ந்து வரான். இப்போ தான் ஒரு ஹீரோவா வந்துகிட்டு இருக்கான். சின்ன பையன், ரொம்ப சின்ன வயசு. முரளி கல்யாணம் ஆகும்போது ஒரு 20 வயசு 21 வயசு தான். இப்போ கல்யாணம் தேவையில்லை, வெயிட் பண்ண சொல்லு, பண்ணலாம். இந்த காதலிக்கிற பொண்ணே கல்யாணம் பண்ணட்டும், வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்னாச்சுன்னா, அந்த பொண்ணு வீட்டில் ஒரு நெருக்கடி. வேற ஒரு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை முரளி அம்மாட்ட சொல்லும்போது, அம்மா என்ன செய்கிறாங்க, தனியாக ஒரு கோயிலில் கூட்டி போய் யாருக்குமே தெரியாமல் முரளி அம்மா அந்த அந்த முரளியோட ஒய்ஃப், இப்போ இருக்கிற ஒய்ஃப் தான் ஷோபா, அவங்களுக்கு ஷோபாக்கும் முரளிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. முரளி அம்மா கூட்டிகிட்டு பொண்ணு மாப்பிள்ளையுமா சகிதமாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க.
எனக்கு அதாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன செய்ய முடியும், ஆசீர்வாதம் தான் பண்ண முடியும். ஆசீர்வாதம் பண்ணி அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா முரளி ஒய்ஃப் ஷோபாவும் சேர்ந்தாங்க. ஆனால் இதில் ஒரு காமெடியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த காதலுக்கு தூது போனாரோ அந்த கந்தா அந்த லவ்வர் அவங்களுடைய காதல் வந்து நிறைவேறாமல் போயிடுச்சு. அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. தூது போன இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இதான் முரளியோட காதல் கதை. நீங்கள் திருட்டு கல்யாணமான்னு கேட்குறீங்கல்ல, திருட்டு கல்யாணம் கிடையாது. அவங்க அம்மா தலைமையில் நடந்த கல்யாணம் தான். ஆனால் அம்மா மட்டும்தான் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. அப்பாவுக்கு தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல் நடந்த கல்யாணங்கிறதுனால திருட்டு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது திருட்டு கல்யாணம் கிடையாது. கோயிலில் நடந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச பகிரங்க கல்யாணம் தான். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க அவர் வந்து சினிமாவில் வந்து ஃபஸ்ட்டு படமே செம்ம ஒரு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு. இவருக்கு வந்து ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா வந்து இவருக்கு வந்து ஒரு டேக் தான் போகும். அடுத்த டேக்ல இவர் கேட்கேம்னா பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சுவார். ஆனால் என்ன ஒன்றுனா ஷூட்டிங்க்கு மட்டும் டைமுக்கு வரமாட்டார், ரொம்ப லேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அது உண்மைகளா? இல்லை, அதாவது இன்றைக்கி ஷூட்டிங்கு டைமுக்கு வர ஹீரோ யாராவது சொல்லுங்கள். இன்றைக்கி யாருமே டைமுக்கு ஷூட்டிங் வரதில்லை. இன்றைக்கி புதுசாக வந்த கவின் கூட வந்து ஷூட்டிங்க்கு டைமுக்கு வரதில்லை. இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் முரளியெல்லாம் பார்த்திங்கன்னா பிரபலமான ஒரு ஹீரோ வந்தார். இங்கே வந்து தமிழ் படத்தில் வந்து பூவிலங்குன்னு ஒரு படத்தில் தான் வந்து முரளி ஃபஸ்ட்டு அறிமுகமாகிறாரு. அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, ஆத்தாடி பாவாடை காத்தாடை அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு இளையராஜா மியூசிக்கில் இளையராஜாவே பாடியிருப்பார். அன்னைக்கு 80 காலகட்டங்களில் அந்த பாட்டு பயங்கரமான சூப்பர் ஹிட் சாங்கு. முரளியோட ஃபஸ்ட்டு பேர் யார் தெரியுமா? நிலாது வானத்து மேலே. அந்த குயிலி அந்த நாயகனில் ஆடினாங்கள்ல, அவங்க தான் வந்து முரளியோட ஃபஸ்ட்டு பேர். முரளியும் குயிலியும் தான் ஜோடி. அது ஒரு காதல் படம் தான். அந்த படம் பயங்கரமான ஹிட்டாச்சு, செம ஹிட்டாச்சு. அதில் அந்த பாட்டு நான் சொன்னேன்ல, ஆத்தாடி பாவாடை காத்தாடை, அந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட்டு. அன்றைக்கி ஃபஸ்ட்டு படத்துலேயே பார்த்திங்கன்னா முரளி எல்லாருக்கும் தெரிகிற ஒரு கதாநாயகனாக வந்துட்டார். அதுக்கப்புறம் முரளி பார்த்திங்கன்னா பகல் நிலவு மணிரத்னத்தோட ஃபஸ்ட்டு படம் தமிழில். இதுக்கு முன்னாடி ஒரு கன்னட படம் பண்ணியிருக்கார், தமிழில் முதல் படம். அதில் வந்து முரளி, அதில் வந்து ரேவதி வந்து முரளிப்பார். அதில் சாங்ஸ் எல்லாம் செம சூப்பராக இருக்கும். அதில் முரளி வந்து ரொம்ப அழகாக இருப்பார். அதாவது ஊட்டியில் பார்த்திங்கன்னா அந்த குதிரை ஓட்டிகிட்டு போவாங்கள்ல, குதிரை பாகன் மாதிரி வருவார். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம், வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் முரளிக்கு வந்து அடுத்தடுத்து நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இங்கேயும் ஒரு கங்கை, புதியவன், பாலம், அப்படி இப்படி நிறைய படங்களில் முரளி நடித்து, அதாவது முரளி அப்படின்னாலே ஒரு 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 சூப்பர் ஹீரோ, ஒரு யங் ஹீரோ, பிரமாதமாக நடிப்பார் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து முரளிக்கு வந்துச்சு. அந்த காலகட்டம் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அதாவது வந்து லேட்டாக வருவார் அப்படின்னா, இப்படி வந்து ஒரே நேரத்தில் திடீர்னு வந்து சினிமாவில் வந்து பிரபலமாகும்போது எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் அதை ஒரு மெத்தனமாக, அதாவது நமக்கு இவ்வளோ பெரிய பேர், இவ்வளோ பெரிய புகழ், போகிற இடத்துலலாம் ரசிகர்கள் கூட்டம் இருக்கணும்னு போது அதை வந்து சில பேர் வந்து கொஞ்சம் அப்படி மெத்தனமாக இருப்பாங்க. அப்படி மெத்தனமாக முரளி இருந்த காலமும் உண்டு. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வருது, கொஞ்சம் படப்பிடிப்பு சரியாக வராமல் இருக்கிறது, இதெல்லாம் இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா முரளி வந்து படிப்படியாக அதை சரி பண்ண ஆரம்பிச்சிட்டார். முரளிக்கே அந்த பொறுப்புணர்ச்சின்னு ஒன்று வரணும். முதல்ல நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா முரளி வந்து ஒரு யங்ஸ்டர், 20-21 வயசுலேயே நடிக்க வந்துட்டார். அவர் நடித்து பிரபலமான காலகட்டங்களில் அவர் வயசே ஒரு 24-25 வயசு தான். ஒரு சின்ன வயசில் ஒரு பக்குவம் இல்லாத சில விஷயங்களை வந்து அவர் பண்ணியிருக்கலாம், பண்ணாருங்கிறது உண்மை தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புது வசந்தம்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படமெல்லாம் வந்ததுக்கப்புறம் முரளிக்கு பயங்கரமான பேர், அதாவது எப்படி சொல்கிறது, அப்படி ஒரு ஒரு நேம் எடுத்து கொடுத்துச்சு புது வசந்தம். விக்ரமன் டைரக்ஷனில் அந்த ஃபஸ்ட்டு படம், பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா, அந்த பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஹிட்டு. அந்த படம் வந்து முரளிக்கு மிகப்பெரிய ஒரு படமாக அமைஞ்சிச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் இமீடியட்டாக முரளிக்கு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் எப்படின்னா இதயம் படத்தில் முரளி ஒரு பேர் கிடச்சிச்சு பாருங்கள். அந்த பேர் வந்து இன்றைக்கு வரைக்கும் இதயம் முரளி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பேராக அந்த படம் வந்து அமைஞ்சிருச்சு. அந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த படத்தினுடைய இயக்குனர் கதிர், அவர் வந்து முதல் அந்த அந்த படம் தான் ஃபஸ்ட்டு படம். அவர் அந்த தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன் சார்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போய் கதையை வந்து சொல்கிறாரு. கதை ரொம்ப சூப்பராக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. ஒரு டாக்டர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு லவ் சப்ஜெக்ட். அந்த கதையை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இது யாரை போடலாம் அப்படின்னும் போது முரளி போட்டால் நல்லாயிருக்கும் சார், முரளி வந்து அப்படியே வந்து இதுக்கு பொருந்துவார், அப்படியே ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பார் அப்படின்னோடனே, முரளி நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுங்கள், நான் சொன்னேன்னு சொல்லி போய் கதையை சொல்லுங்கன்னொன்னே முரளியை போய் பார்க்குறாரு. யார்? கதிர் போய் பார்க்குறாரு. அவர் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முரளி வந்து வேற ஒரு படப்பிடிப்புக்காண்டி ஃப்ளைட்டில் வந்து கிளம்புறதுக்கு லக்கேஜ் எல்லாம் தூக்கி வந்து காரில் லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. முரளி வந்து ரெடியாக இருக்கார். இப்போ போய் வந்து நான் தான் சார், நான் கதிர், இந்த மாதிரி சத்யஜோதி தியாகராஜன் சார் அனுப்பிச்சார், உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்ல சொன்னார் அப்படின்னா, முரளி கேட்டுக்காரு, என்ன கதை, எவ்வளோ நேரம் சொல்வீங்க அப்படின்னு கேட்டுக்காரு. சார் ஒரு 2.5 மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா, முரளி சொல்லி ஐயோ நோ சான்ஸ், நான் வந்து கிளம்பிட்டுருக்கேன் ஃப்ளைட்டுக்கு, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னாரு. ஆனால் அவருக்கு முதல் வாய்ப்பு யார்? அந்த இயக்குனருக்கு. இந்த வாய்ப்பை தட்டிடக்கூடாது, ஒரு ஹீரோ கூட நம்ம எப்படியாவது கதை சொல்லிடணும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து கிளம்புற முரளியை மடக்கி, சார் ஒரு நிமிஷம் எனக்காண்டி டைம் கொடுப்பீங்களா அப்படின்னா, சரி சொல்லுங்கள் என்ன அப்படின்னா, இந்த கதையை 1 நிமிஷத்தில் சொல்லட்டுமா அப்படிங்கிட்டு, 1 நிமிஷத்தில் கதை சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டுக்காரு. ஆமாம்
சொல்லுங்கள் கேட்குறேன், நல்லா தான் நடிக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. சார் மதுரை பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பையன் வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து படிக்க வரான் சார். மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு திருப்பி அவன் வந்து அந்த கிராமத்துக்கு போகும்போது அவன் ஒரு டாக்டராக போகல சார், ஒரு நோயாளியாக போகிறான் அப்படின்னோடனே அவர் ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க, என்ன ஏன் டாக்டர் படிக்க வந்தவர் ஏன் நோயாளியாக போகிறாரு அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு அந்த டைரக்டர்கிட்ட. காதல் சார், சூப்பர் பண்ணுறேன் நான் இந்த படத்தை, வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம், பண்ணுறேன், காரில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன சீன்ஸ் இருக்குது, எங்கே எடுக்க போகிறீங்க, எப்படிப்பட்ட படமாக இருக்குது, யாரை ஹீரோயினை போட போகிறீங்க, எல்லாமே கேட்டுக்கிட்டே போயிருக்காரு. கேட்டுக்கிட்டே போயிட்டு ஏர்போர்ட்டில் இறங்கி அது ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி க்ரீன் சிக்னல் இப்படி காமிச்சிருக்காரு, நம்ம படம் பண்ணுறோம், வந்தோன்னே இந்த படத்தோட ஷூட்டிங் போகிறோன்னு. அப்படி தொடங்கப்பட்ட படம் தான். அந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இளையராஜா போட்டிருந்தார். ஏப்ரல் மேயிலே பசுமையிலே காஞ்சி போச்சுடா, அன்றைக்கி லவ்வர்ஸோடைய தேசிய கீதம் அந்த பாட்டு உண்மைதான். அதாவது அந்த மாதிரி வந்து பயங்கர ஹிட்டு, அதிரி புதிரியான ஹிட்டு. நீங்கள் காலேஜ் ரோடு இருக்குது, நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்குது. இந்த பக்கம் ஸ்டெல்லா மெரிஸ், அந்த பக்கம் கியூன் மெரிஸ், இந்த பக்கம் WCC கிறிஸ்டின் காலேஜ், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த காலேஜில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மில் பசங்க நின்றுக்கிட்டு குரூப்பாக நின்றுக்கிட்டு ஏப்ரல் மேயிலே பசுமையிலே காஞ்சி போச்சுடா அப்படின்னு பாடுவாங்க. அந்த அந்த சீசன் கம்மியாக இருக்கிற நேரத்தில் அப்படி வந்து ஹிட் ஆச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து பாடுவார், ஒரு பொட்டு வச்ச ஒரு வட்ட நிலா அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பயங்கர ஹிட். அந்த படம் முரளியோட வாழ்க்கையே திருப்பி போட்டுச்சு. அந்த படத்துலேருந்து முரளி, அதாவது இதயம் முரளி அப்படிங்கிற பிராண்டே அவருக்கு வந்து உருவாச்சு. ஸோ இப்படி தான் முரளி வந்து படிப்படியாக வந்து அதுக்கப்புறம்லாம் முரளி கிடைச்ச படங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிரமாதமான படங்கள். எல்லா படங்களும் முரளிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதர்மம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. நாசர் முரளி நடிச்சிருப்பாங்க. ஒரு சந்தனம் கடத்துகிற ஒருத்தருடைய கதையை பற்றின படம். அது ஒரு காட்டுக்குள்ளேயே அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பூமணின்னு ஒரு படம் வந்துச்சு. அதான் சொல்கிறேன்ல, அடுத்தடுத்து முரளிக்கு வந்த படம் பொற்காலம் எல்லாமே ஒரு பிராண்டாச்சு. அதான் சார், அவ்வளோ ஹிட்டான படங்களை கொடுத்தவர், பிளாக் பஸ்டர் வந்து காமிச்சவர். இன்னும் சொல்லணும்னா ஒரு படம் நடிக்கணும்னா அந்த கதை உன்னிப்பாக கேட்குறாரு. ஆனால் அவர் 2010க்கு அப்புறம் வந்து ஆளே காணாமல் போயிட்டாருங்களே, திரையில வந்து அவரை பார்க்கவே முடியல அப்படின்னு சில கேள்விலாம் வந்துச்சுங்களே. எல்லாருக்குமே வந்து தம்பி ஒரு 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 குட் டைம் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் டைம் ஒன்று இருக்கும். சில பேர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பம் அது வந்து முடிகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ரஜினிகாந்த் சொல்லலாம், கமலஹாசன் சொல்லலாம், விஜய் சொல்லலாம். ஒரு சிலர், அது எல்லாரும் அப்படி இருந்துட மாட்டாங்க. நீங்கள் ஒன்றும் ஒரு சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன். இப்போ அந்த காலகட்டங்களில் இருந்த நடிகர்கள், ரஜினி கமலை விட்டுருங்க, இப்போ பிரபு எடுத்துக்கங்க. இன்றைக்கி வந்து அவர் வந்து குணச்சித்திர வேடங்களில் நடிக்கிறார். கார்த்திக் அன்றைக்கி டாப்பில் இருந்தார். இன்றைக்கி கார்த்திக் வந்து படங்களில் நடிக்கிறது இல்லை. முரளி இருந்தார், சுரேஷ் இருந்தார், மோகன் இருந்தார், அதுக்கப்புறம் ராமராஜன் இருந்தார், சரத்குமார் இருந்தார், விஜயகாந்த் இருந்தார். பாருங்கள், பல பேர் இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் வந்து எப்படின்னா அவங்களுடைய காலகட்டம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, ஒரு சாம்ராஜ்யம் ஒன்று இருக்கும். அது அந்த நேரத்தில் அவங்க பீக்கில் இருப்பாங்க. எல்லாருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சரிவு வரும், ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து வரும். லைஃப்லேயே வந்து இது எதார்த்தம். நீங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் உச்சத்தில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சில சர்க்கிள்கள் வரும். அது இயற்கை, அது வரதான் செய்யும். அந்த மாதிரி முரளிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் படங்கள் இல்லாமல் போனது அதெல்லாமே வந்து இருந்தது. அந்த நேரத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுந்தரா டிராவல்ஸ் படம்லாம் முரளிக்கு வந்துச்சு. சுந்தரா டிராவல்ஸ்லாம் வந்து முரளிக்கு ஒரு பெரிய பேர் எடுத்து கொடுத்துச்சு. அதே மாதிரி வெற்றி கொடி கட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்தம், அப்புறம் சமுத்திரம், இப்படி வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்லாம் நிறைய முரளி பண்ணார். முரளியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஈகோலாம் பார்க்க மாட்டார், திமிர்லாம் காட்ட மாட்டார். ஒரு நடிகர் அப்படின்னா அந்த நடிகர் அப்படிங்கிற திமிர் முரளிக்கிட்ட என்றைக்குமே இருக்காது. நானே நேரடியாக வந்து முரளியோட பழகியிருக்கேன். ஒரு படம் முரளியை வச்சு பண்ணுறதா இருந்துச்சு. ஒரு 6 மாதம் டிஸ்கஷன்லாம் போச்சு. ₹1,00,000 அட்வான்ஸ் கூட முரளிக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த படம் சில காரணங்களால் நடக்காமல் போச்சு. அந்த காலகட்டங்களில் எனக்கு முரளியோட நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு. நல்ல ஒரு நல்ல மனிதர். ஒரு முரளி வந்து நிறைய குறைபாடுகள் சொல்லுவாங்க. ஆனால் குறைபாடுகள் இல்லாத மனிதனே கிடையாது. யார் குறைபாடு இல்லாமல் இருக்காங்க? யாரையாவது குறைபாடு இல்லாமல் சொல்ல முடியுமா? இன்றைக்கி இருக்கிற பிரபல நடிகர் எல்லாருமே ஆரம்ப காலத்தில் அப்படி இப்படி இருந்தவங்க தான். அதெல்லாம் நம்ம எல்லாரும் ஒரு 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 விளையாட்டுக்கு வயசுன்னு ஒன்று இருக்கும்போது அதை தாண்டி தான் வருவாங்க. அந்த மெச்சூரிட்டி வரும். இது இயல்பான ஒரு விஷயந்தான். முரளி அன்னைக்கு வந்து ஒரு சின்ன விளையாட்டு பையனாக இருந்தது உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறம் மெச்சூர்டாக ஒரு பக்குவமான ஒரு ஒரு பையனுக்கு தகப்பனா அன்னைக்கு பானா காத்தாடி படத்தில் வந்து அவர் பையனை வந்து இவர் கெஸ்ட் ரோல் நடிச்சிருப்பார். அவர் பையனை வந்து எந்த இதயம் படம் கொடுத்தாங்களோ சத்யஜோதி தியாகராஜன், அவர் படத்திலே வந்து அவர் பையனை அறிமுகப்படுத்துகிறாங்க, அதர்வா முரளி. அதெல்லாம் பார்த்து முரளி பயங்கர சந்தோஷம். அதாவது முரளி இறந்து போகும்போது முரளிக்கு வயசு 46. ஆனால் பாருங்க, 46 வயசுக்குள்ளேயே அவ்வளோ பெரிய பையன். அந்த பையன் ஹீரோவா அறிமுகம். சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க 46 வயசுலேருந்து இறந்துருக்காரு அப்படின்னு. உண்மையாக வந்து நினைவு சொல்லுவாங்க, 46 வயது வந்து இறந்து போகிற வயசா? உண்மையாக அவரோட கேரியருக்கு ஒரு உச்சத்தை இன்னும் பல வருடங்கள் அவர் வாழ்ந்துருந்தா இன்னும் பல வெற்றி படங்கள் அவர் கொடுத்துருப்பாரு. 46 வயசுலேயே வந்து திடீர் ஒரு மரணம்.
இது நீங்கள் எப்படி பார்த்தீங்க சார்? இது ஒன்றுமே பண்ண முடியாது தம்பி. இயற்கையை நம்ம யாராலையுமே டிசைன் பண்ண முடியாது. இயற்கையை நம்ம யாராலையுமே நம்ம கட்டுக்குள்ள ஆனால் கொண்டு அது வர சில முடியாது. பழக்கங்களும் நீங்க காரணம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் தான் தம்பி இருந்திருக்கு. நான் சொல்றேன்ட்டுமா, அதாவது வந்து ரிஷி மூலம், நதி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? காரணம் என்னன்னா, நதி அப்படிங்கிறது வேகமா காட்டாறு மாரி ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த நதியோட மூலம் ஆர்ஜின் எங்கேருந்து அந்த நதி கிளம்புதுன்னு நீங்க தேடி 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 போய் பார்த்தீங்கன்னா, அது இத்துணூண்டா வரும் தண்ணி. இவ்வளோதான் இருக்கும். அப்போ உங்களுக்கே தோணும், என்ன இத்துணூண்டா வந்து நகர்ந்து போற தண்ணி தான் இப்படி காட்டாறா ஓடுதா அப்படின்ட்டு. அப்படின்றது தான் நதி மூலம் பார்க்கக்கூடாது அப்படின்னுவாங்க. அதே மாதிரி ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு ஏன் தெரியுமா சொல்லுவாங்க? இன்னைக்கு வந்து 90 வயசுல ரிஷியா உட்காந்துருப்பாரு. இன்னைக்கு வந்து 90 வயசுல வந்து ரிஷியா உட்காந்துருப்பாரு. அவருடைய மூலம் ஆர்ஜினை வந்து நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். அன்னைக்கு வந்து 18 வயசுல என்ன பண்ணாரு, 20 வயசுல என்ன பண்ணாரு, 28 வயசுல என்ன பண்ணாரு, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு ரிஷி, புரியுதா உங்களுக்கு? நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை என்ன எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது, யாருக்கு, நீங்கள் கேட்டதுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். அதாவது ஒரு தீய பழக்கங்கள் இருந்தது அப்படிங்கிறங்க. இந்த மாதிரி வந்து 90 வயசில் இருக்கிறவங்க எத்தனையோ பேருக்கு அவங்களுடைய 18, 20, 28 வயசில் பலவிதமான தீய பழக்கங்கள் இருந்திருக்கு. அது வந்து அவங்கள பாதிக்காமல் அவங்க வாழ்ந்தும் இருந்திருக்காங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தீய பழக்கங்கள் இல்லாதவங்களும் இருக்காங்க. இருந்திருக்காங்களா இல்லையா? இப்போ நம்ம சமீபத்தில் நான் படித்தேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் பார்த்த ஒரு செய்தி என்னென்னா, ஒரு கார்டியாலஜி டாக்டர், அதாவது ஹார்ட் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு டாக்டர், 32 வயசுன்னு நினைக்கிறேன், வெரி யங் டாக்டர், ஸ்மார்ட்டான டாக்டர், நார்த் இந்தியாவில். அவர் திடீர்னு ஒன்றுமே இல்லை, அவர் குளிச்சுட்டு வெளில வந்திருக்காரு, கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துட்டார். அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. கேள்விப்பட்ட அவர் சீரு கிடையாது, தண்ணி கிடையாது, எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. திடீர்னு வந்தார், கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டார், இறந்துட்டார். என்ன செய்வீங்க? இத்தனைக்கும் ஹார்ட்டை பிரித்து ஒவ்வொன்றா வால்வெல்லாம் தனித்தனியாக எடுத்து மாற்றி எத்தனை சேம்பர் எத்தனை இதுங்கிறது அவருடைய வேலையை. டெய்லி வந்து ஒரு 4 ஆப்ரேஷன் 5 ஆப்ரேஷன் பண்ணுறது அவர் வேலையை. அவராலே அவருடைய இதயத்தை பாதுகாத்துக்க முடியலையே நீங்கள் சொல்லுவீங்களா? அப்படி கிடையாது. இயற்கை நம்ம யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அது அப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னு முரளி அவர் சில பழக்க வழக்கங்கள் இருந்துச்சா அப்படின்னா இருந்துச்சு, அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் யாருக்கு அந்த பழக்க வழக்கங்கள் இல்லை? நீங்கள் யாராவது ஒரு 100ல் வந்து பழக்க வழக்கமே இல்லாத ஆள் காட்டணுன்னா ஒரு 2 பேர் 4 பேர் தான் காட்ட முடியும். இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. அவர் நல்ல, அதாவது நல்ல உடம்பை திடகாத்தமாக வச்சுருந்தார், ரொம்ப சின்ன வயசு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மகளுடைய நிச்சயார்த்தம் அன்னைக்கு அவங்க சொந்தக்காரவங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த விழாவில் எல்லாருமே சிறப்பாக சிரித்து வச்சு சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அன்னைக்கு இரவு 11:30 மணி வரைக்கும் முரளி வந்து எல்லாரோடையும் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருக்காரு. ஓகே, தூக்கம் வருது, படுக்க போகிறேன்னு போயிருக்காரு, படுத்திருக்காரு. அங்கே நடந்தது என்னன்னு தெரியாது. அந்த தூக்கத்திலே அவருடைய உயிர் வந்து பிரிஞ்சிருச்சு. எப்போவுமே வழக்கமாக 6 மணிக்கு எந்திரிக்கிறவர் அன்னைக்கு எந்திரிக்கவே இல்லை. 7 ஆயிருக்கு, 7:30 ஆயிருக்கு, 8 ஆயிருக்கு. அதர்வாலாம் எந்திரிச்சு வந்துட்டு, என்ன அப்பா எந்திரிக்கலையே, எப்போவுமே 6 மணிக்கு எந்திரிப்பாங்களேன்னு ரூமை திறந்து உள்ளே போய் பார்த்தா இறந்த நிலையில் படுத்து கிடக்கிறாரு. நம்ம என்ன செய்ய முடியும்? இது வந்து யாராலையுமே நம்ம கணிக்க முடியாது. உங்களுக்கும் அதுதான், எனக்கும் அதுதான். அப்படி இருக்கும்போது தீய பழக்கத்தினால்தான் முரளி வந்து 46 வயசில் இறந்து போனாரா அப்படின்னா அதை நம்ம ஒத்துக்க முடியாது. நன்றி சார். நடிகர் முரளி அவர்களை பற்றி ஒரு நண்பராகவும் ஒரு தயாரிப்பாளரும் நிறைய விஷயம் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.